நமஸ்காரம். திருப்பாவை 23வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று எங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் பொருள்: ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள். அவன் திருமாளிகையை அடைந்து நப்பின்னியை எழுப்பி இப்பொழுது நேராக கண்ணனையே எழுப்புகிறாள். கண்ணனை எழுப்பும் பொழுது அவள் கண்ணனிடம் சொல்கிறாள், எப்படி அவன் எழுந்து வர வேண்டும் என்பதை விவரிக்கிறாள். அவனை சிங்கத்துடன் ஒப்பிடுகிறாள். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடத்துறங்கும். மாரி என்றால் மழைக்காலத்தில், மலை முழஞ்சில் என்றால் மலையின் குகையில் மன்னிக் கிடத்துறங்கும். அங்கு மழைக்காலங்களில் ஒரு குகைக்குள் சென்று சிங்கம் உறங்குமாம். அப்படி உறங்குகின்ற சிங்கம் மழை நிற்கும் வரை பொறுத்திருக்கும். அவை 2 நாளோ 3 நாட்களோ 1 நாளோ 10 நாளோ அவற்றிற்காக காத்திருக்கும், மழை நிற்பதற்காக. நின்ற பிறகு அதுவரை உறங்கிக் கொண்டிருந்த சிங்கம், சீரிய சிங்கமானது விழிக்குமாம். அது விழிக்கும் பொழுது இத்தனை நேரம் தூங்கியதாலும் பசியோடு இருப்பதாலும் அவை தீ விழிப்பதை போல் அதனுடைய கண்கள் விழிக்குமாம். அதை அவள் சொல்கிறாள். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி. அது எழுவதற்கு முன்பு என்ன செய்யுமாம் சிங்கம்? அதனுடைய பிடரி மயிரை உதறுமாம். இடமும் வலமுமாக திரும்பி அவற்றை, அந்த பிடரி மயிர்களை உதறுமாம். அவற்றை பேர்த்துதறி மூரி நிமிர்ந்து, அது சோம்பல் முறிப்பதை போல முன்னம் கால்களை முன்னாடி வைத்து பின் அதனுடைய முதுகெலும்பை நீட்டி அவை சோம்பல் முறித்து முழங்கி புறப்படுமாம். அது வேட்டைக்கு புறப்படுவது எப்படி இருக்கும் என்றால், உள்ளிருந்து குகைக்குள்ளிருந்தே கர்ஜனை செய்யுமாம். தான் வெளியே வரப்போவதை மற்ற மிருகங்களுக்கு அறிவித்துவிட்டு அது வேட்டையாட செல்லுமாம். அதை போல மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. அது எப்படி போகுமோ அந்த சிங்கம்? மழைக்காலங்களில் குகையில் பல நாள் உறங்கிக் கிடந்த சிங்கம் கண் விழிக்கும் பொழுது அதோடைய தீ அனல் பறக்கும் கண்களை திறந்து பிடரி மயிரை உதறி அது முன்கால்களை நீட்டி சோம்பல் முறித்து கர்ஜித்து வேட்டைக்கு புறப்படுவதைப் போலே நீ பூவை பூவண்ணா, காயாம்பூவை போன்ற கரிய நிறமுடைய கண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து, நீ உன் கோவிலிலிருந்து எழுந்து இங்கே அழகிய வேலைப்பாடு, கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்றால் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிவாய் கண்ணா என்று சொல்கிறாள் ஆண்டாள். கண்ணனை சிங்கத்திற்கிணையாக, சிங்கம் காட்டின் ராஜா, கண்ணன் இந்த பிரபஞ்சத்தின் ராஜா என்பதை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். சிங்கத்தை போன்று வீறு நடை போட்டு ராஜதோணியில் கண்ணனும் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர்களின் கோரிக்கையை கேட்டு அவன் நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டாளின் அவா. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரங்களை தினமும் படித்து நாமும் கண்ணன் திருவடிகளை சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.